பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு மழையினில் நனைப்போம், இதயமெல்லாம் அன்பு மழையினில் நனைப்போம். இது எனது என்னும் ஓர் கொள்கையை தவிர்ப்போம், இது எனது என்னும் ஓர் கொள்கையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான வாழ்க்கை திறவுகோளுடைய 155வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி உலகமெல்லாம் அமைதியின்மை, உலகமெல்லாம் அன்பு என்கிற கருணை என்கிற ஒரு உண்மையான வாழ்வியல் நெறி பற்றாக்குறை. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கலகம், எங்கே பார்த்தாலும் போர், எங்கே பார்த்தாலும் சந்தேகம், எங்கே பார்த்தாலும் அழிவு, எங்கே பார்த்தாலும் உயிர் சேதம், எங்கே பார்த்தாலும் இயற்கை பேரழிவு. ஏன் காரணம் என்னென்னா, ஒரு தனி மனிதனாக நமக்குள்ளே ஒரு உள்ளுக்குள்ளவே நமக்கு அன்பு இல்லை, சாந்தம் இல்லை, அமைதி இல்லை, நற்சிந்தனை இல்லை, நற்கருணை இல்லை. நல்நெறியில் போகணும், நாம் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து இந்த உலகத்தில் வாழ்விக்கணும், நாம் வாழறத விட மற்றவங்கள வாழ்விக்கணுங்கிற எண்ணமும் அதை தன்மையும் நாம் அருகி போயிட்டோம். அதனால தான் இந்த வாழ்க்கை திறவுகளை மட்டும் நான் ஏன் தனிப்பட்ட முறையில் நான் சிறப்பாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இது பேசக்கூட இது எடுத்துக்காதீங்க. இது ஒரு பகிர்வு தான். பொதுவாகவே என்னுடைய தமிழ்த்தியில் நான் எல்லாத்தையும் பகிர்தல் தானே தவிர அது ஒரு செய்தியாகவோ ஒரு தகவலாகவோ நான் சொல்லணும்னு நினச்சதே கிடையாது. இறைமை கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறதே என்ன நினைக்கிறேன்னா, இறைவா இந்த என் மக்களுக்கு அன்பை கொடு. இது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு தானே தவிர இது செய்தியாகவோ தகவலாகவோ நீங்கள் எடுத்துக்காதீங்க. அந்த வகையில் இன்றைக்கி பாருங்கள், ஒரு அற்புதமான நான் சொன்ன பாருங்கள், புதியதோர் உலகம் செய்வோம்னு எம்ஜிஆருடைய பல்லாண்டு வாழ்களை திரு புரட்சி கவி பாரதிதாசனுடைய பாட்டு. அது ரொம்ப அற்புதமான பாட்டு. பொது உடைமை கொள்கை, அதாவது தனி உடைமை இல்லாத பொது உடைமையாக எல்லாத்தையும் நாம் எல்லாருக்கும், அதாவது அது எப்போ வரும்? அன்பு இருந்தால் தான் வரும். அந்த அன்பினுடைய தன்மை உங்களுக்கு எப்போ வரும்னா உணர்ந்தால் தான் வரும். அது எப்போ நீங்கள் உணர முடியும் அப்படின்னா கேட்கணும், கேள்வி ஞானம் நமக்கு வேண்டும். அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் தேடலானாலும் பரவாயில்ல, நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. ஒரு காலத்தில் அதுதான் அதிகமாக இருந்தது நம்ம சமூகத்தில். இப்போ போயிடுச்சு, அருகி போயிடுச்சு. இப்போ பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் பார்க்கக்கூடாததெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதனால் அது மேலே தப்பு இல்லை. அந்த வகையில் பாருங்கள், இந்த வாழ்க்கை திறவுகோளில் ரொம்ப அற்புதமான ஒரு சொன்ன பாருங்கள், பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம். அது அந்த மற்றவங்களுக்கெல்லாக வாழணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்காகவே வாழணுன்ற அந்த பொது உடைமை தத்துவம் இருக்க, அது புனிதம்னு சொல்கிறாரு. இதயமெல்லாம் அன்பு மழையினில் நனைப்போம். இதயம் அப்படியே அன்பு மழையில் நனைக்கணும். இந்த இதயம் அன்பு இதயம் இருக்கிறதே நமக்கு நிறைய தெரியல. நான் நிறைய அதுக்கு சொல்கிற மாதிரி, இதய நோய் வரும்போதும் இதயம் அடங்குற போது தான் நமக்கு இதயம் தெரியுது. அந்த இதயத்தில் ஒரு அன்பு சுரக்கணுன்ற எண்ணம் நமக்கு கிடையவே கிடையாது. இதயமெல்லாம் அன்பு மழையினில் நனைப்போம், இது எனது எண்ணுமோர் கொள்கையை தவிர்ப்போம். அதாவது நமக்கு சுயநலம், இது எனது என்ற எண்ணமே வேண்டாம். இது எல்லாருக்காகவே படைக்கப்பட்டது, அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணுன்றது எண்ணம் எப்போ உங்களுக்கு வரும்னா, அந்த தனி கொள்கை இருக்குது பாருங்கள், தனி உடைமை கொள்கை, அது மாயணும். அந்த வகையில் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ எங்கே பார்த்தாலும் போர். உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிற தப்பு கிடையாது. ஆப்பிரிக்க நாடான சூடானில் அங்கே பார்த்தீங்கன்னா துணை இராணுவத்துக்கும் அங்கே இருக்கிற இராணுவத்துக்குமே சண்டை, லட்சக்கணக்கான பேர் சாகிறாங்க. இன்னும் அந்த போர் முடியலை. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ நேற்று ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். காசாவில் ஒரு 20 அம்ச கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அங்கே மறுபடியும் ஒரு போர் அமைதி வரும் போல தெரியுது. போர் போயிட்டு அமைதி வரும் போல தெரியுது. பாருங்கள் என்ன அமைதி. உங்களுக்கு தெரியும், அக்டோபர் 7ஆம் தேதி 2023 திடீர்னு ஹமாஸ், இங்கிருந்த காசாவில் இருக்கிற ஹமாஸ் உள்ளே போய் இஸ்ரேலுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட ஏவுகணை 20 நிமிடம் பல ஏவுகணைகள் தாக்கி ஒரு 1700-200 பேரை பலியாக்கி அங்கிருந்து ஒரு 250 பேர் பணைய கைதியாக பிடிச்சு வந்தாங்க. அதனுடைய தாக்கம் நேற்று வரை பார்த்தீங்கன்னா 67,000 பேர் இறந்துருக்கிறாங்க. இஸ்ரேல் இராணுவம் பார்த்தீங்கன்னா அதில் 20,000 குழந்தைகள் மட்டுமே. 20,000 அதை படிக்கும்போதே நமக்கு ஒரு உயிர் போகும்போதே துடிக்குதே. இத்தனை உயிர்கள் இப்போ 41 உயிர்கள் போச்சு கரூரில். நான் ஏற்கனவே சொன்னேன், அதை அரசியல் ஆக்குவாங்கன்னு சொன்னேன். பார்த்தீங்களா, அல்லூரில் கல்லூரில் பட்டு 41 பேருடைய பலி மனசுக்கு நம்ம மனசில் வருத்தப்படலை. அதை அரசியல் ஆக்கி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலசுறாங்க பாருங்கள். வேதனையாக இருக்குது.
ஏன்னா நாம் மனிதர்கள்ட்ட நம்மகிட்ட அன்பு இல்லை, அந்த அன்பினுடைய மையம் இல்லை. இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அந்த வகையில் பாருங்கள், ஒரு 20 வருஷம் டேட்டத்தை வந்து இப்போ ட்ரம்ப் எவ்வளோ தான் மோசமான ஒரு சர்வாதிகாரியாக இருந்தால் கூட, பெரிய வர்த்தக போராளி, அந்த வர்த்தக சர்வாதிகாரியாக இருந்தால் கூட, அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சீக்கிரத்தில் வந்து அங்கே ஒரு நல்லது நடக்கும் பொழுது. ஆனால் பாருங்கள், அன்னைக்கு அந்த அக்டோபர் 7, 2023 இவங்க பண்ணலைன்னா அப்படியே ஓரளவுக்கு இருந்திருக்கு. இவ்வளோ பேர் இழப்பு நம்ம வந்து ஈடுகட்ட முடியுமா? இப்போ என்ன நடந்து போச்சு? அதனால் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? இதே தான் பாருங்கள். எவ்வளோ அமாசு தலைவர்களெல்லாம் பலியானாங்க. ஈரானில் போய் அடித்தாங்க, இப்போ சமீபத்தில் கத்தாரில் போய் அடித்தாங்க. எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் என்னென்னா, நாம் எப்போவுமே அந்த சாத்வீக வழி, அமைதி வழியை நம்ம பண்ணலை. அது காரணம் என்னென்னா, இன்றைக்கி சமீபத்தில் இந்த வாரம் துக்ளக்கில் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி உஷான்னு ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. முதலிலிருந்து ஒரு கேள்வி, எந்த விதத்தில் தர்மம் தலையை காக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. துக்ளக்கு குருமூர்த்தி அவர்கள் பதில் சொல்கிறார். ரொம்ப அற்புதமான பதில் சொல்கிறாரு. கழுத்தில் சுடப்பட்டு மயிரிழையில் உயிர் தப்பிய எம்ஜிஆரை அவர் செய்த தர்மம் தலை காத்தது என்று இன்றும் பலர் கூறுகிறார்கள் அப்படின்னு எழுதுறார். என்ன அற்புதமான வாக்கியம் பாருங்கள். அந்த அம்மா கேட்குறாங்க, அந்த உஷான்னு ஒரு அம்மா, தர்மம் எந்த விதத்தில் தலை காக்கும்? அவ்வளோ ஜென்ரலான ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு கூட ஓமையாக அவர் சொல்கிறாரு, கழுத்தில் சுடப்பட்டு மயிரிழையில் உயிர் தப்பிய எம்ஜிஆர் செய்த தர்மம் அவர் தலையை காத்தது என்று இன்றை வரைக்கும் இன்றும் பலர் கூறுகிறார்கள் சொல்கிறார். முடிக்கல, இன்னும் கூறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தர்மம் தலை காக்கும். அதனால தான் அவர் அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்புன்னு சொல்லி அவர் பாருங்க சுடப்படுறதுக்கு முன்னாலேயே 3 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு திரைப்படத்தில், தர்மம் தலைக்காகும் திரைப்படத்தில் பாடினார். கண்ணாசன் ஐயாவோட பாட்டை எப்படி முன்னாலேயே ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குது பாருங்க தர்மம். நான் ஏன் சொல்கிறேன்னா, யோசிச்சு பார்த்தேன். அந்த 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 கேள்வி பார்த்த உடனே, அந்த பதிலை பார்த்த உடனே யோசிச்சு பார்த்தேன் நான். பாருங்கள், மகாத்மா காந்திஜியை அவர் சுடப்படுறார், எதிரிலேருந்து சுடுறான் கோட்ஸே. 3 குண்டுகள் ஹேராம்னு மறிக்கிறார், அவர் மறித்து போயிட்டார். அப்ரஹாம் லிங்கன் அடிமை, ஒரு கருப்பின அடிமையினுடைய அந்த அந்த தன்னுடைய அடிமைத்தனமாக எடுத்துக்கிட்டு அந்த அடிமை விலங்க உடைச்ச அந்த அப்படிப்பட்ட அப்ரஹாம் லிங்கன், ஒரு பூட்ஸ்ன்னு ஒருத்தன் ஒரு நாடக கொட்டாயில் ஒரு ஷூட் பண்ணுறான் கொஞ்சம் தொலைவில் இருந்து, அவரும் இறக்குறாரு. ஜான் எஃப் கென்னடி உங்களுக்கு தெரியும், அவரும் பாருங்கள், அவர் போய் தெருவில் ஒரு காரில் ஊர்வலமாக போகும்போது ஒரு கட்டடத்துலேருந்து ஒருத்தன் அடிக்கிறான், ஷூட் பண்ணுறான், அவரும் இறக்குறாரு. இவங்கெல்லாம் சுடப்பட்டு இறக்குறாங்க. ஆனால் சுடப்பட்டு எப்படி இவங்கெல்லாம் கூட ஒரு கொஞ்சம் தூரம் இருந்தது, ஆனால் பக்கத்தில் அந்த அந்த கழுத்துக்கு கொண்டு போய் காதுக்கு கொண்டு போய் கழுத்தில் மாட்டி சுடப்பட்டு அந்த குண்டும் வெளிவராமல் ஒரு குண்டு பின்னால் இருமும்போது வெளிவந்து அதுக்கப்புறமும் 20 வருடம் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் தர்மத்தை விட எது தலை காக்க முடியும்? அற்புதமான பதில். அந்த குருமூர்த்தி ஐயாவுக்கும் அந்த கேள்வி கேட்ட அந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா, அந்த குருமூர்த்தி நான் அடிக்கடி பார்க்குறேன் துக்ளக்கில், அவர் எம்ஜிஆரை பற்றி எழுதிட்டு உயர்வாகவே எழுதுறார். அவர் மட்டும் இல்லைன்னா இந்த சமயம், அந்த 10 வருடம் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு வேறு மாதிரி மாறி இருக்கும். ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு அரசியலே இருந்திருக்காது, ஒரு நன்னெறி சார்ந்த அரசியல் இருந்திருக்காது. அவர் பண்ணுற நிறைய ஸ்லாகிச்சு எழுதுறாரு. அதுக்காகவே நான் திரு குருமூர்த்தி அவர்களை வணங்குகிறேன். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமாக ஒரு உயர்வாக சொல்கிறார். கேட்ட கேள்வி பொதுவானது, ஆனால் சொல்கிற பதில் பாருங்கள், இதுதான் எம்ஜிஆர். அந்த வகையில் நான் என்ன இந்த வாழ்க்கை திறவுகளை சொல்ல வந்த தர்மத்தினுடைய வழி போனோம்னா நமக்கு அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் தான் உங்ககிட்ட நன்றி உணர்ச்சி வரும். நன்றி உணர்ச்சி வந்தால் தான் நட்பு உணர்ச்சி வரும். நட்பு உணர்ச்சி வந்தால் தான் கருணை உணர்ச்சி வரும். கருணை உணர்ச்சி வந்தால் தான் கொடுக்குறங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அந்த கொடுக்குற எண்ணம் வந்தால் தான் தர்மத்தினுடைய ஈகைத்தனம் உங்களுக்கு புரியும். அந்த வகையில் பாருங்கள், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்றாரு வள்ளுவர் வருவான். எதை சொல்கிறாரு? புகழில் வைக்கிறாரு, அது ஈகையில் வைக்கல. ஈகை இசைப்பட வாழ்தல், அதாவது கொடுக்கறதும் இசைப்பட வாழ்தல்னா தனியாக புகழ் பெறதில்ல, கொடுக்கறதால வர்ற புகழ். அது நிறைய பேர் மாற்றி எழுதுவாங்க. கொடுக்கறதும் தனிப்பட்ட புகழும் கூட சேர்த்து பொழிப்பு எழுதுவாங்க. ஆனால் பாருங்கள், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை. நீ வாழ்ந்த உயிருக்கு சான்றே அதாண்டான்றாரு. உனக்கு ஊதியம் நீ கொடுக்க வேண்டியது, நீ இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு கொடுக்க வேண்டியது ஈகை தாண்டான்னு சொல்கிறார். அதனால தான் ஏற்கனவே கூட சொன்னேன், வாகை சூடுபவன் வெற்றியாளன் அல்ல, ஈகையை புரிபவன் தான் வெற்றியாளன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈகை இருக்கணும் நம்மகிட்ட. ஈகிற கையே இல்லையே, கொடுக்குற கையே இல்லையே, பறிக்கிற கையும் கெடுக்கிற கையும் ஒவ்வொருத்தரையும் வந்து பிடுங்கலாமா, அவனை அழிக்கலாமா, சாகடிக்கலாமா? பாருங்கள், செய்தி பத்திரிகையாக தெரியுது, குற்றப்பத்திரிகையாக தான் தெரியுது. ஏன் இது சொல்கிறேன்னா பாருங்கள்,
பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அற்புதமான ஒரு 3 இடத்துல இயேசு கிறிஸ்து அழுததாக குறிப்பிடப்படுது. ரொம்ப அற்புதமான அது நிறைய பேர் படிச்சிருப்பாங்க கிறிஸ்துவர்கள் எல்லாம். நான் சொல்கிறேன், ரொம்ப அற்புதமான அந்த கொடுக்கறதுக்கும் ஈகைக்கும் அன்புக்கும் இதை விட உதாரணம் காட்ட முடியாது. அவர் சொல்லுவார், 3 இடத்துல தான் இயேசு கிறிஸ்து அழுதா சொல்லுவாங்க. ஒரு இடம் வந்து லாசருன்னு சொல்லி அவருடைய தெரிஞ்ச குடும்பம், அந்த குடும்பத்தை அந்த லாசரு நோய்வாய்ப்பட்டுருவார். நோய்வாய்ப்பட்டு அவர் நோய்வாய்ப்படும் போதே வருவார் இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவர் வரமாட்டார். 4 நாள் அப்படியே அந்த மரிச்சதோடு இருப்பாங்க. அவங்க வருத்தப்படுவாங்க இயேசு கிறிஸ்து வரலையேன்னு. 4 நாள் பொறுத்து அங்கே போனால் அந்த குடும்பத்தினுடைய நிலையை பார்த்து இயேசு கிறிஸ்து அழுதாக குறிப்பிடப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அவர் அழுது அந்த குடும்பத்துக்காக அழுது அந்த லாசருவை உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பிக்கிற போது அவர் அழுதார் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அது ஒரு இடம். 2வது இடம் எங்கே வருது தெரியுமா? தன்னுடைய சீடர்களெல்லாம் அவர் சீடர்களாகவே மதித்தது கிடையாது, அவர் நண்பர்களாக மதித்தார், சிநேகிதர்களாக மதித்தார் அப்படின்வாங்க. அதாவது யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறவனு தெரிஞ்சு கூட யூதர்கிட்ட பேசும்போது அவருடைய பாதங்களெல்லாம் கழுவுவார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கழுவுகிற போது என்ன சொல்லுவார்? நான் உங்களிடம் அன்பு செய்வதைப் போலவே நீங்கள் மற்றவரிடம் அன்பு செய்யுங்கள்னு சொல்லுவார். அப்போ தான் அழுவார். அந்த அழுகிற கண்களில் அது என்ன சொல்கிறாங்க? நம்மளுடைய விடுதலைக்காக அழுதான்னு சொல்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. அதாவது நம்ம விடுதலைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் தெரியும் என்ன நாடகம் நடக்க போகுது, யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான். இவங்க நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறது காரணம் என்னன்னா, இவன் காட்டி கொடுக்க போகிறான், அந்த பழியை ஏற்றுக்க போகிறான், இவங்க மேலே தப்பு இல்லை, இதுதான் நடக்க போகுது, இது தெரியாமல் நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இது தெரிஞ்சே நமக்கு வந்து வருத்தப்பட்டு அவங்க விடுதலைக்காகவே அவர் அழுதார் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அப்போ என்னென்னா, தோழர்களுக்காகவும் நம் விடுதலைக்காகவுமே அவர் அழுதார். அது 2வது இடம். 3வது இடம் எங்கே தெரியுமா? 3வது இடம் இப்போ சொன்ன பாருங்க, காசாவுடைய பிரச்சனை, ஜெருசலேம், அந்த இப்போ பாலஸ்தீன நாடு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இஸ்ரேல் இப்போ அடிச்சுன்னு சொன்னோமே, அதே மாதிரி ஜெருசலம், இஸ்ரேல் இருக்க ஜெருசலம், அது உங்களுக்கு தெரியும். இஸ்லாமுக்கும் ஒரு புனித நகரம், கிறிஸ்தவர்களுக்கும் புனித நகரம் இஸ்ரேல், உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக இன்னும் இருக்குது. அது அந்த ஜெருசலத்தில் உள்ளே போகும்போது அந்த நாட்டை பார்க்குறாரு இயேசு கிறிஸ்து. பார்த்துட்டு சமாதானத்தை வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக இருக்கிறாயே நகரமே அப்படின்னு அவர் வருத்தப்படுறாராம். பாருங்க, ஒரு நாட்டை பற்றி அழுதாராம் அவர். பின்னால் இப்படி நடக்கும்னு நினைச்சாரோ என்னவோ அவர். ஆனால் பாருங்க, நாட்டுக்காக, நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக, யூத நம்முடைய சிஷ்யர்களுக்காக, அதை போலவே லாசருவுக்காக இயேசு கிறிஸ்து 3 இடங்களில் அழுதார். என்ன அழுதார்னா அவருக்காக அழவே இல்லை. பாருங்க, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை திறவுகோல் என்னன்னா, அடுத்தவங்களுக்காக அழாத கண்ணீர் தான், கண்ணீர் தான் மோசமான கண்ணீர். அடுத்தவங்களுக்காக அழுகிற கண்ணீர் தான் உண்மையான கண்ணீர், ஆனந்த கண்ணீர், கருணை கண்ணீர். இந்த கண்ணீர் யார்கிட்ட இருந்ததுன்னு பாருங்கள். இன்றைக்கி கூட நோபல் பிரைஸில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹங்கேரியை சேர்ந்தவர் லாஸ்லோன்னு ஒருத்தர். அவர் பாருங்கள், அவர் வந்து 122வது இலக்கியத்துக்கு இந்த வருஷம் அவர் 122வது இலக்கிய நோபல் பிரைஸ் வாங்குறாரு. ஹங்கேரியை சேர்ந்தவர், மிகச்சிறந்த அறிஞர், மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய புத்தகங்கள் கூட சிலதெல்லாம் திரைப்படம் ஆக்கியிருக்கு. ஆனாலும் பாருங்கள், அவருடைய முக்கியமான என்ன அவருடைய விசேஷம் அப்படின்னா, சமூக அவலங்களையும், நல்லா கவனிங்க, சமூக அவலங்களையும் பயங்கரவாதத்தையும் தான் அதிகமாக எதிர்த்தாராம். அவருடைய எழுத்துக்கள் அதான் அதிகமாக குறிப்பிடப்படுகிறதா. அப்படின்னா பாருங்கள், அந்த உலகத்துக்கு, சமூகத்துக்கு நாம் என்ன கொடுக்கணும், என்ன செய்யணுங்கிற எண்ணம் தான் நம்முடைய கலையாகட்டும், இலக்கியமாகட்டும், நம்முடைய கருத்தாகட்டும், நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் எதை நோக்கி இருக்கணும்னா நாம் சமூகத்தின் வயப்பட்டு அங்கே போகணும். அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு வாழ்க்கையுடைய குறிக்கோளை நான் பார்த்தோன்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியும், கலைவாணருடைய தர்மம் வந்து அவர் அழிச்சிச்சு சில பேர் பேசுவாங்க, நிறைய தர்மமணி தான் கடைசியில் அழிச்சு. அது கிடையவே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா கலைவாணருடைய வாழ்வியலில் அவருக்கு பின்னால், அவர் சாகிறதுக்கு முன்னால், சாகிற கடைசி நாளில் கூட மதுரம் அம்மா கூட கூப்பிட்டு சொன்னாராம் அவர், மதுரம், நான் உனக்கு எதுவும் சேர்த்து வைக்கலன்னு சொல்கிறியே, உனக்கு நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா உனக்கு அப்படின்னாராம். இல்லைனா அது கடைசி நேரத்தில் ஏதோ சொல்ல போகிறார் போலக்குதுன்னு மதுரம், என்னங்க அது அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே சொன்னாராம், நிறைய கடனை சேர்த்து வச்சுக்கிறேன்னு சிரிச்சாராம். அந்த அம்மா சிரிக்கிறதா அழுதுதான் தெரியல, அப்படி தான் வாழ்ந்தார் அவர். ஆனால் பாருங்கள், அவர் மறைவுக்கு பின்னால் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய நாகர்கோயிலுடைய ஏலத்துக்கு போன வீட்டை மீட்டு கொடுத்தார். மகளுக்கெல்லாம் கல்யாணம் செஞ்சு வச்சார். மகன்களுக்கெல்லாம் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முன்னுரிமை கொடுத்து சேர்த்து வச்சார். அது மட்டும் இல்லை, கடைசி பிள்ளை அவருடைய NSK நல்ல தம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனுடைய போக்குவரத்து கழகத்தில் ஒரு பணி புரிஞ்சுட்டு ஓய்வாக இருந்த பிறகு அவர் வந்து எம்ஜிஆர் சந்திக்கிற போது கேட்குறாரு, நீங்கள் எங்கள் குடும்பத்து மேலேயும் எங்கள் மேலேயும் இவ்வளோ பரிவும் அன்பு வச்சுருக்கீங்களே, இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு
அவர் வந்து மன்றாடி கண்ணீர் மல்கி சொல்கிறாராம். அதாவது இவ்வளோ பாசமும் இவ்வளோ எங்களுக்கு உதவி செய்கிறீங்களே, எங்களால் என்ன செய்ய போகிறோன்னு சொன்ன உடனே அப்போ சொன்னாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள், நல்ல தம்பி, நான் வந்து ஆரம்ப காலத்தில் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் நான் ஒரு சாதாரண நடிகனாக இருக்கிறேன், மாத சம்பளம். அப்போ உங்கள் அப்பா பெரிய பிரபலம், அவருக்கும் சம்பளம் தான், ஆனால் அதிகமாக சம்பளம் வாங்குவார். அவர் என்ன சார்ந்த நடிகர்களெல்லாம் சின்ன சின்ன சம்பளம் வாங்குவோம். அப்படி ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிற போது ஒரு நாள் சனிக்கிழமை மாலை நேரம் திடீர்னு தந்தி வருது. எனக்கு வந்து சென்னையில் எங்கள் அம்மா சத்யா அம்மாவுக்கு உடல் நலிவாய் போச்சு, அவங்கள வந்து சரி பண்ணணும், பணம் தேவைப்படுது, இங்கேருந்து நான் போகணும், நிறைய பணம் தேவைப்படுது, சின்ன சாதாரண சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், அதுவும் மாத சம்பளம், திடீர்னு வாங்க முடியாது. நிர்வாகிக்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் ஓனர் ஊரில் இல்லை, அவர் வந்தால் தான் வாங்க முடியுன்ட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் சின்ன காசு தான் கொடுப்பாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்க தெரியல, சக நடிகர்களும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க, நான் என்ன பண்ண தெரியல. கடைசியில் உங்கள் அப்பா கிட்ட போய் சொன்ன உடனே அவர் பாருங்கள், அதான் கலைவாணர், எதையுமே சொல்லலையா. அன்றைக்கி பார்த்தா சனிக்கிழமை மாலை நேரம், பேங்க்லேயும் போக முடியாது, ஏதோ கொஞ்சம் மணந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, பணத்தை புரட்ட முடியாது. என்ன செஞ்சாராம், உடனே மதுரத்தை கூப்பிட்டாராம், மனைவியை கூப்பிட்டாராம். மதுரம் இங்கே வான்னாராம், கூப்பிட்டு உன் கையில் இருக்கிற அந்த தங்க வளையலை கொடுனாராம். 4 தங்க வளையல் போட்டுருந்தாங்களாம் அந்த அம்மா. இந்த 4 தங்க வளையல்களையும் அப்படியே கட்டி கொடுத்தாங்களாம். அந்த புண்ணியவதி எதுவும் கேட்கவே இல்லையா, அப்படியே கொடுக்குறாங்களாம். கொடுத்த உடனே சொன்னாராம் கலைவாணர், தம்பி பாருங்க, ராமச்சந்திரன் கூட இல்லை, அவ்வளோ நெருக்கம் இல்லை, தம்பி இந்த 4 வளையலையும் கொண்டு போய் வித்துரு, என்ன வேலைக்கு வந்தாலும் விற்றுட்டு முதல்ல போய் அம்மாவை காப்பாற்று, புரியுதா, இந்த பணத்தை நீ திருப்பி கொடுக்க வேணாம், என்ன புரியுதா, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு இந்த 4 வளையல்களையும் தங்க வளையல்கள் அந்த காலத்திலேயே கொடுத்தாராம் பாருங்க. வேற வழி இல்லாமல் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை வாங்கிக்கிட்டு நேராக சென்னைக்கு போய் தன் தாயை வந்து அதை காப்பாற்றின பிறகு தான் அவர் வந்து மறுபடியும் போனாராம் கோயம்புத்தூருக்கு. அது சொல்கிறாரு, நல்ல தம்பிக்கிட்ட சொல்கிறாரு, அந்த மாதிரி உங்கள் அப்பா அன்றைக்கி செஞ்ச காலத்தால் செய்த அந்த நன்றிக்கு நான் இன்னும் என்னுடைய எத்தனை காலத்துக்கும் நான் செய்திருக்கிறேன், தயாராக கடமைப்பட்டிருக்கிறேன்னாராம் எம்ஜிஆர். தர்மம் என்பது நாம் நினைக்கிறவங்க, தர்மம்ங்கிறது கொடுக்கறது மட்டுமே கிடையாதுங்க, ஒரு நன்றியை நினைக்கணும். ஒரு நன்றியை எவன் மறக்கிறானோ அவன் பன்றி என்கிறான் ஒரு அறிஞர். ஒரு நன்றியை மறந்தா பன்றி தான், அவன் மலம் தான் தின்றான், அவன் சாப்பாடு சாப்பிடல. ஏன்னா இந்த உலகத்தில் அருகி போனது நன்றி, விசுவாசம், உண்மை, சத்தியம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தர்மத்தின் வழியை நாம் மறந்து விட்டோம். அப்போ நமக்கு என்ன வேணும், அன்பின் வழி எங்கே உங்களுக்கு வரும் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய துன்பத்தை, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை. இப்போ பார்த்தோம் உக்ரைனில், இன்னும் அதே மாதிரி உக்ரைன்லேயும் சீக்கிரம் அந்த சண்டை முடியணும். உலகத்தில் நம்ம பார்த்தோம், இலங்கையில் நடந்தது அப்படியே பரவச்சு வங்காளதேசத்துக்கு, அப்படியே பரவச்சு நேபாளத்துக்கு, இதோ பக்கத்தில் பாகிஸ்தானில் அங்கே பாலஸ்தீன மக்கள் அங்கே அடிக்கிற மாதிரி பலுசிஸ்தானத்தில் வந்து அங்கே சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் அங்கேயும் பார்த்தா உள்நாட்டுகள் நடந்தாங்குது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சரியான வாழ்க்கை இல்லை. உலகத்தினுடைய எந்த மூலை முடுக்கு போனாலும் பிரச்சனையாகுது. என்ன காரணம்னா, நம் வாழ்வில் நம் இதயத்தில் சுத்தமான அன்பை நாம் யோசிக்கவே இல்லை என்பதை சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட இந்த வாழ்க்கை திறவுகோள் எல்லாருக்கும் பயன்படணும்னு சொல்லி, இனிமேலாவது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் அமைதி நோக்கி பயணப்படணும்னு சொல்லி இந்த அற்புதமான வாழ்க்கை திறவுகோள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும், இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது. என்னுடைய தொழிலே வேறு. ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நல்லவர்களை பற்றியும், நல்லவங்களை பற்றியும், நல்ல செயல்களை பற்றியும், தர்மத்தை பற்றியும், சத்தியத்தை பற்றியும், உண்மையை பற்றியும், நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன். அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான். ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணுன்றதுக்காக, இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை வந்து இந்த மாதிரி இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு சேனல் கிடையாது. எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி, இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போகிறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்.